இன்னைக்கு ராம்நாட்ல இருக்கிற ஒரு அண்டர் ரேட்டடான முருகன் கோயில பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ராம்நாட்ல சங்கந்தியூர்னு ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயிலோட தைப்பூசம் பெரிய கோயிலுக்கு நிகரா நடக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பால் காவடி, வேல் காவடி, மயில் காவடி, தேர் காவடின்னு மிக பிரம்மாண்டமா நடக்க போற இந்த திருவிழா இன்னைக்கு காப்புக்கட்டோட தொடங்கியிருக்கு. மலேசியா, சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்ல இருந்து கூட இந்த கோவிலுக்கு, இந்த திருவிழாவுக்கு வந்து கட்டாயமா கலந்துக்கிறாங்க. உள்ளூர் மக்கள் மட்டுமில்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட கலந்துக்கிற ஒரே முருகன் கோவிலும் இந்த கோவில் தான். இந்த கோவிலோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, வேண்டியத வேண்டியவாறே குடுக்கக்கூடிய முருகனா இந்த முருகன் இருக்கிறாரு. புதுசா ஒருத்தவங்க இந்த கோவிலுக்கு வந்து மனசார வேண்டிக்கிட்டா, அன்னைக்கு இரவு கனவுலயே அதுக்கான விடை அவங்களுக்கு கிடைக்கிறதா நம்பப்படுது. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, இவர் ஒரு குலதெய்வ முருகன்ங்கிறதுனால குழந்தை வரம் குடுக்கறதுல வல்லமை பெற்றவரா இருக்காரு. தீராத நோயில இருந்த என்னோட நண்பனா இருந்தாலும் சரி, 12 வருஷம் குழந்தை இல்லாத என்னோட சகோதரனா இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு பர்ட்டிகுலரா இந்த திருவிழாக்கு போயிட்டு முருகனோட அருள் பெற்றுட்டு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எந்த ஒரு விஷயமும் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நீ என் உயிராரம்பம் நீ நெஞ்சின் ஆசையும் நீ கனவென நம்பி எழுவேனே நீ கண் முன் தோன்ற வேண்டுமே கடவுள். நீங்க பார்த்த இந்த 2 வீடியோவுமே கடந்த வருஷம் தைப்பூசத்துக்கு 2 தம்பதிகள் முருகன்கிட்ட அருள் வாங்கிட்டு போனாங்க. அந்த 2 பேருக்குமே இந்த வருஷம் குழந்தை பிறந்துருச்சு. ஆஸ் எ யூனிவர்ஸ் பிலீவரா சொல்றேன். என்னோட பிரபஞ்சமே இந்த முருகன் தான். நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க காரணமும் இவர் தான். தப்பி தவறி இந்த வீடியோ உங்கள வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கான சைனா ஒண்ணு குடுக்குதுன்னு நெனச்சுக்கோங்க. உங்கள்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தா, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி முருகன நெனச்சோ, இல்ல இந்த கோயிலுக்கு போய் வேண்டியோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நடக்கும். நான் கேரண்டி. வர்ற பிப்ரவரி 1ஆம் தேதி நான் சொன்ன இந்த கோவில்ல பூச திருவிழா மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. நீங்க ராமநாதபுரம் மாவட்டமோ, இல்ல அத சுத்தி சவுத் ரீஜியன்ல நீங்க எங்க இருந்தாலும், கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு தடவ போய் ட்ரை பண்ணி பாருங்க. கோவிலோட லொகேஷன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். நம்ம முருகன பத்தி நாம பேசாம வேற யார் பேச? நன்றி.